அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதாங்க, எல்லா வணக்கங்களும் நியத்தை பொறுத்து. தொழுகை, நோன்பு, ஒழு, குளிப்பு இது போன்ற இன்ன பிற வணக்கங்களுக்கும் நியத்து அவசியமாகும். குறிப்பிட்ட சில வாசகங்கள் மூலம் வாயால் மொழிவது தான் நியத்தென்று மக்களில் அதிகமானவங்க நினைக்கிறாங்க. இது தவறு. நியத் என்ற வார்த்தைக்கு மனதால் எண்ணுதல், தீர்மானம் செய்தல் என்பதுதான் பொருள். உதாரணமாக, ஒரு மனிதருக்கு உணவு கிடைக்கல, ஆனால் நோன்பை கடைபிடிக்க வேண்டிய நேரம் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் இருக்கார். நோன்பு வைப்பதாக இவர் எண்ணமும் கொள்ளலை, ஆனால் ஏதாவது கிடைச்சிருந்தா சாப்பிட்ருப்பார். அப்போ நோன்பாளி போலவே இவர் எதையும் உட்கொள்ளாட்டாலும் நோன்பு நோர்க்கும் தீர்மானம் எடுக்காததால் இவர் நோன்பு வைக்கலை. இப்படி மனதால் நியத்து செய்கிறது தான் நியத்து. அப்போ உள்ளத்தால் தான் நியத்து செய்யணுமே தவிர வாயால் மொழியணுங்கிற கட்டாயம் இல்லை. சகரில் நோன்புக்காக நவைத்து சோமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிக சனத்தில் இல்லாஹி தாலான்ட்டு நம்ம நியத்து சொல்கிறோம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? நான் நாளை நோன்பு பிடிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு நாள் என்பது மகரிபுக்கு பின்னால் இருந்தே ஆரம்பிச்சிருது. உதாரணமாக, வியாழன் சாயந்தரம், வெள்ளி இரவாயிரும். அப்போ நம்ம நியத்து நாளை அப்படின்னு சொல்கிறது மூலமாக நோன்பு என்பது நாளையா இன்றா. இப்போ நம்ம எப்படி நியத்து செய்கிறது? நம்ம சகருக்கு நோன்பு வைப்பதற்காக தான் எந்திக்கும். அப்போ உள்ளத்தால் நம்ம அதை எண்ணி எந்திக்கிறது மூலமாகவே நியத்து நமக்கு போதுமானதாயிரும். அதுக்காக வாயால் மொழியணுங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோன்பு திறக்கும்போது யாருக்கு பேரிச்சம்பழம் கிடைக்குதோ அதன் மூலம் நோன்பு திறக்கட்டும், கிடைக்காதவங்க தண்ணி மூலம் நோன்பு திறக்கட்டும், ஏனென்றால் அது தூய்மையானது. பேரிச்சம்பழமோ தண்ணீரையோ முதலில் உட்கொண்டு விட்டு அதன் பிறகு மற்ற உணவுகளை உட்கொள்வதால் நபியுடைய சுன்னத்தை பேணி நன்மையை நம்ம அடைஞ்சுக்கலாம். அதே போல் நோன்பு திறக்கிறேன் உள்ளத்தால் நியத்து வச்சுட்டு, அல்லாஹும லக்கசும் து, இறைவா உனக்காக நான் நோன்பு வைத்தேன், வபிக்கு ஆமன் து, உன்னை நான் ஈமான் கொண்டேன், வல ரிசுகைக்கு அஃப்தரத்து, உன்னுடைய உணவின் மீது நான் நோன்பு திறந்தேன், தகபல் லமவு, தாகம் தணிந்தது, வ அபுத்தலத்தில் உருகோ, நரம்புகள் நனைந்தது, வ சபத்தல் அஜரு இன்ஷா அல்லா, அல்லாஹ் நாடினால் கூலியும் உறுதியானது என்ற துவாவை நபி அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. சில இடங்களில் நோன்பு திறந்த உடனே மகரிபு தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டுரும். இதனால் தண்ணி குடித்தவனையே மகரிபு தொழுகைக்கு சென்றுதாங்க. ஆனால் உடலும் மனதும் உணவில் நாட்டம் கொண்டிருக்கும். இவ்வாறு செய்கிறது பேணுதல் கிடையாது. இது மார்க்கம் கண்டிக்கப்பட்ட செயல். நபி அவர்கள் சொல்கிறாங்க, மலம் ஜலத்தை அடக்கி கொண்டோ உணவு முன்னால் இருக்கும்போதோ எந்த தொழுகையும் இல்லை. மேலும் உங்களில் ஒருவர் உணவில் இருக்கும்போது தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டால் உணவு தேவையை முடிக்கும் வரைக்கும் தொழுகைக்கு செல்ல வேண்டாம் என்றும் நபி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த நபிமொழி ஜமாத் தொழுகையை விட பசியை போக்குறது தான் முதன்மையானதுன்னு விளக்குது. சாதாரண நாட்களிலேயே இந்த நிலை என்றால் நோன்பின் போது மகரிபு நேரத்தில் அதிகமான பசியும் உணவின்பால் அதிக நாட்டமும் இருக்கும் இந்த நேரத்தில் மனதை உணவில் வைத்துவிட்டு உடலை தொழுகையில் நிறுத்துவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதல்ல என்பதால் இந்த நபிமொழி நமக்கு சுட்டி காட்டுது. இதில் இன்னொன்றை நம்ம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரமும் ஒரு முடிவு நேரமும் உள்ளது. இப்போ மகரிபு நேரம் முடிவதற்குள் அந்த தொழுகை நம்ம என்ன செஞ்சிடணும்? தொழுது முடிச்சிடணும். ஏன்னா தொழுகை மோமின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளதுன்னு அல்லாஹ் சொல்லுதான். மெதுவாக நோன்பை திறந்துட்டு 10 நிமிஷம் படுத்துட்டு தொழலாமே அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அளித்த சலுகையை முறையாக பயன்படுத்தணும், வரம்பு மீறக்கூடாது. ஆக சொன்னபடி நானும் கேட்டபடி நீங்களும் அமல் செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.